இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு நிற்கலீங்க, இன்னும் முன்னாடி போறார். எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல, இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 5 முறை பீகார் பீகார் பீகார்னு சொன்னீங்க, அதனால் இது பேர் பீகார் பட்ஜெட். முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்க யூபிஏ அரசில் இருந்தீங்க. 2004-05 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2005-06 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2006-07 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2007-08 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008-09 ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2011-12 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2012-13 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. மொத்தமாக 10 ஆண்டுகள்ல 5 முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. நீங்கள் ஆட்சியிலிருந்து யூபிஏல சொன்னீங்க, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி 8054 கோடி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1,68,585 கோடி. முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு 5 முறை சொல்லி 8000 கோடி எங்கே? 11 ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி 1,68,585 கோடி எங்கே? எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது. 2021-22 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது 1,66,000 கோடி தமிழகத்திற்கு மட்டும் வைப்பாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் கூட ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன். 2021-22 தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க 1,68,000 கோடி, நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க ஐயா. போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த ஆண்டு பீகாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க. அது பட்ஜெட் இல்லைங்க ஐயா. பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது 50 லட்சம் கோடி. 2013-14 ஐயா பி சிதம்பரம் அவர்கள் கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவுங்க ஐயா போட்டோம்? மொத்த பட்ஜெட் காங்கிரசினுடைய கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் 15,90,000 கோடி. 15 லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட். 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 50 லட்சம் கோடி, 3.5 மடங்கு. இது நாட்டில் வளர்ச்சி இல்லையா? இது வீக்கங்களா? இது வளர்ச்சி இல்லையா? 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்ட ஒரு நாடு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 2013-14 காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் 86,000 ரூபாய். இத்தனை பேர் இருக்கிறோங்க, எல்லாரும் கை தூக்குறோம். சராசரி வருமானம் ஒருத்தருக்கு 86,000 ரூபாய். காங்கிரசினுடைய கடைசி ஆண்டு. இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் 2,20,000 ரூபாய். இதற்காக உயர்த்தி இருக்கின்றோம். அதுவும் 2.5 மடங்கு. வீட்டுக்கு வெளியே வாங்க, சிவப்பு கம்பளத்துக்கு வெளியே வாங்க, வயல்வெளியிலே கான்கிரீட் ரோடு போடுவதிலிருந்து இருக்கின்றார்கள் என்பது. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர் அவர். கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு 2013-14 நிதி பகிர்வு, மொத்த நிதியில எவ்வளவு நிதியை மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நிதி பகிர்வு மொத்தமாக 5,22,000 கோடி. எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு 5,22,000 கோடி. இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி. 5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு. 10 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்து. ஏன் பொய் சொல்றீங்க? எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க? நீங்க மட்டும் பொய் பேசல, சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டு பொய் சொல்றாங்க. அதையெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேங்க, என்னென்ன பொய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எந்த இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தரம் தாழ்ந்து பொய் சொல்லி இருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகா?
சத்திய பிரமாணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொய்யான தரவுகளை கொடுக்கலாங்களா? அதையெல்லாம் அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்றேங்க. நிதி பகிர்வு உயர்ந்திருக்கிறது, பட்ஜெட் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, நாடு உயர்ந்திருக்கிறது. இதுல மோடி அவர்கள் 87% நடுத்தர மக்களுக்கு நீங்க வரியே கட்ட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டை. யோசிச்சு பாரு, 90 லட்சம் பேர் வரி கட்டி இந்த நாட்டை நடத்துறாங்க. யோசிச்சு பாரு. அது முதலமைச்சர் அவர்களே நன்றா புரிஞ்சுக்குங்க. 144 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய தாய் திரு இந்திய நாட்டில் 90 லட்சம் பேர் தான் இன்னைக்கு வரி கட்டுறாங்க. அது சந்தோஷம் தான், நமக்கு போதும். மிச்சவங்க வரி கட்டவில்லை என்றாலும் கூட எப்படி இந்த நாட்டை நடத்த வேண்டும், நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை நீங்க போய் பாருங்க. அதை பார்த்துட்டு பாடம் எடுத்துக்கொண்டு தமிழகத்திற்கு வாங்க. நீங்க போடுற பட்ஜெட்டையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. பட்ஜெட் இல்லைங்கய்யா, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க? இந்த ஆண்டை விட்டுருங்க ஐயா, இந்த ஆண்டு நான் பேசவே விரும்புகிறேன். 2021, 22, 23, 24 4 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு 21 வந்தீங்க. நீங்க 4 ஆண்டுகள்ல வந்த பிறகு பெருசா எதுவும் பேசலீங்க ஐயா. மத்திய அரசனுடைய டாப் 10 திட்டங்கள், முதல் 10 திட்டங்கள் 4 ஆண்டுகள்ல எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் 4 ஆண்டுகள்ல 38,641 கோடி. விவசாய கௌரவ நிதி PM கிசான் 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி. சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பேசுறேங்க ஐயா. 5,880 கோடி. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் 2,796 கோடி. சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி 5,753 கோடி. முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க ஐயா, 2,480 கோடி. வீடு வீட்டு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் 5,899 கோடி. கிராமப்புற மோடி வீடு 3,087 கோடி. இந்த முதல் 10 திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி 46,617 கோடி. டிஃபெண்டர்ல ஜொங்கின்னு போறீங்களே, யார் ரோடு போடுறா? ஜொங்கின்னு துரைமுருகன் அண்ணன், பொன்முடி அண்ணன் போட்டி போட்டு பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜொங்கின்னு போறீங்களே, அந்த ரோடு யாரு போடுறாங்க? 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய திட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டி கழிச்சு எப்படி நீங்க கணக்கு பார்த்தால் விமான நிலையம், துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலை, கிராமப்புற ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து அனைத்தையும் மோடி அவர்கள் நேரடியாக கொடுக்கிறாங்க. அதுவும் நீங்க இடையில தடுத்து கொடுக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை என்ன, மாநில அரசுக்கு நேரடியா வரக்கூடிய நிதி மட்டும்தான் கணக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஐயா, டிவல்யூஷனுங்கிறோம், கிராண்ட்ங்கிறோம். மத்திய அரசு நேரடியா மாநில அரசுக்கு அந்த பணத்தை அனுப்புறாங்க. இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்க என்ன வேணுமோ செலவு பண்ணிக்க. அது தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே டெவல்யூஷனாக 1,73,000 கோடி, கிராண்டாக 91,000 கோடி, மொத்தமாக 2,64,000 கோடி பணமா உங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு முதலமைச்சருக்கு இதான் பிரச்சனை. அது எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? அது எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். அது எப்படி மோடி வீடு கட்டுற திட்டத்துக்கு நீங்க கொடுக்கலாம்? எங்ககிட்ட கொடுங்க, நாங்க கொடுப்போம். நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்குறீங்க. இத்தனை வேலைகள் மோடி செய்கிறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருதுங்க ஐயா. கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியா மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருது. இதையெல்லாம் தாண்டி பாருங்க, மத்திய அரசு நம்ம வட்டி கடன் நடத்துறோமா? முதலமைச்சர் சொல்றார், மத்திய அரசு நீங்க வட்டி கடன் நடத்துறீங்க, இதெல்லாம் வட்டி வாங்கிட்டாங்க ஐயா, கொடுக்கிறோம். நேரடியா உங்களுக்கு 2,64,000 கோடி நிதி பகிர்வு கடந்த 4 ஆண்டுகள்ல, அதுக்கு வட்டியா திரும்ப வந்திருக்கு. ஒரு ஏழை எளிய ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுத்தா அது வட்டிங்களா? நேரடியா மோடி கட்டி கொடுக்கிறார். ஒரு விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் அனுப்பிச்சா வட்டியா? மோடி அவர்கள் இதையும் தாண்டி சொல்றாரு, மாநில அரசுக்கு வட்டி இல்லா கடனா இவ்வளவு கொடுக்கிறோம், 50 ஆண்டுகள் வச்சுக்கங்க, வட்டி கொடுக்காதீங்க. இந்த ஆண்டு 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க மாநிலத்திற்கு.
இதையும் தாண்டி உங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கங்க. இது மத்திய அரசனுடைய பணம், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். வட்டியே கொடுக்காதீங்க, 50 வருஷம் கழிச்சு அசலை திருப்பி கொடுங்க, உட்கட்டமைப்பை மேம்படுத்துங்க என்பதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே ஒரு மாநிலத்தை பொய் பிரச்சாரம் மேடையிலே பொய் பேச ஆரம்பித்தால் எப்படிங்க ஐயா நாம உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறது? முதலமைச்சரே பேசுறான், வேற யார் பேசினா கூட பரவாயில்ல. அதனாலதான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப அவருக்கு சொல்றேன், ஐயா பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க போக்கித்த பசங்களே. அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன், பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்லுங்க ஐயா. மைக் இருக்கு, வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன போலங்க ஐயா, பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல நம்முடைய அக்கா இந்த தொகுதி தென் சென்னை தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம், அக்கா தமிழிசை அக்கா அவர்கள் அங்கே பேசியிருக்கணும். இன்னைக்கு நம்ம எம்பிக்கெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம், எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாமில் ஹொலங்கன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா? விளங்குச்சு. தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் ஒரு குளறுபடி இருக்கு, எப்போ சரி செய்வீங்க? ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க, இமெயில் அனுப்புங்க, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும். இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொருத்தர் இருக்கார், பயங்கரமான ஆள், மத்திய சென்னை எம்பி. அவர் கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட்டில் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன? காஸ்மிக் எனர்ஜி coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java. இது அண்ணா விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறார். இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார், காஸ்மிக் எனர்ஜி coupled with atomic energy in the evolution of mankind by the program of Java அப்படின்னு சொல்லுங்க. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு, இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன், எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில்? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, 10 மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசா 5 மொழி அறிமுகப்படுத்துறோம், அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசா 10ஓட. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டியை தாண்டினாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்துருக்கிறார். அங்க பாராளுமன்றத்தில் 543 எம்பியில் 39 பேர்த்த கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது, அவன் கேட்கறான் அதை உட்கார்ந்து.